ஓம் கணபதே நமக. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சரவணன் பெரும்பாலும் வெளியூரில் தான் இருப்பார். அவர் வேலை அப்படி. மனைவி மறைவுக்கு பின் சிந்துவை திருமணம் செய்து கொண்டார் சரவணன். பெரிய பணக்காரரிடம் என்பதால் சிந்து வீட்டார் 2ஆம் திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டனர். இப்படி வேலை விஷயமாக சரவணன் அடிக்கடி சென்றுவிடவே வீட்டில் சித்தி சிந்துவின் சாம்ராஜ்யம்தான். சரவணன் வேலையாட்களிடம் பண்போடும் பாசத்தோடும் நடந்து கொள்வார். அவரின் குழந்தைகள் பவித்ராவும் ரவிக்குமாரும் அப்படியே நடந்து கொள்வார்கள். ஆனால் சிந்து வேலையாட்களிடம் கடுமையாக நடந்து கொள்வாள். அதுதான் பவித்ராவுக்கும் ரவிக்குமாருக்கும் பிடிக்கவில்லை. சரி, இந்த முறை அப்பா வரும்போது நேரில் நாம் எல்லாவற்றையும் சொல்வோம் என்று நினைத்தனர் பவியும் ரவியும். சமையல்கார சரோஜா பவி ரவி இருவரையும் சாப்பிட கூப்பிட்டாள். ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு பாருங்க, சீக்கிரம் வாங்க என்றாள் சரோஜா. இதோ வர்றோம் என்று பவியும் ரவியும் சாப்பிட டேபிளில் உட்கார்ந்தனர். இட்லி சாம்பார் சட்னி பரிமாறினாள் சரோஜா. ஒரு துண்டு இட்லி எடுத்து வாயில் வைத்தாள் பவி. என்ன சரோஜாக்கா இது? இட்லியா இது? கல் மாதிரி இருக்கு, சப்புன்னு இருக்கு சாம்பார், புளிப்பு உப்பு எதுவுமே இல்லை, எங்களுக்கு வேண்டாம், நீங்களே சாப்பிடுங்க என்று சத்தம் போட்டாள். ரவியும் ஆமா ஆமா, இப்ப நீங்க தான் இதை சாப்பிடணும் என்று சத்தம் போட்டான். வேறு வழி இல்லாமல் இட்லி சாப்பிட்டாள் சரோஜா. சங்கரண்ணா, எங்களுக்கு தோசை தேங்காய் சட்னி கொண்டாங்க என்றனர் இருவரும். சமையல்கார சங்கர் தோசை தேங்காய் சட்னி கொண்டு வந்து கொடுத்தார். சாப்பிட்டு சூப்பர் என்றனர் இருவரும். ஸ்கூல் கிளம்பி சென்றார்கள் ரவியும் பவியும். பரவாயில்லையே, இந்த பவி ரவி இருவரும் என்னை போலவே வேலையாட்களிடம் கடுமையாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. வெரி குட் என்று நினைத்தாள் சிந்து. மறுநாளும் இதே கதைதான். என்ன சரோஜாக்கா இது? தோசையா? கல்லு மாதிரி இருக்கு, நீங்களே சாப்பிடுங்க. சாம்பாரா இது? தண்ணி மாதிரி இருக்கு என்றாள் பவி. ரவியும் ஆமா ஆமா, நீங்க தான் சாப்பிடணும், எங்களுக்கு வேண்டாம் என்று சத்தம் போட்டான். வெரி குட் பிள்ளைகளா என்று எண்ணி மகிழ்ந்தாள் சிந்து. சங்கரண்ணா, எங்களுக்கு ஆனியன் ஊத்தப்பம் சட்னி வேணும் என்றனர் பவியும் ரவியும். இருவரும் அதை சாப்பிட்டு ஸ்கூல் சென்றனர். என்ன இது? இந்த பிள்ளைகள் பவியும் ரவியும் எப்பவும் நம்மிடம் அன்பாகத்தானே இருப்பாங்க. இந்த 2 நாளாக ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு தெரியலையே என்று எண்ணிக்கொண்டிருந்தாள் சரோஜா. மாலை வீட்டுக்கு வந்தனர் பவித்ராவும் ரவிக்குமாரும். இருவரும் சேர்ந்து என்ன சரோஜாக்கா, காய்ச்சல் சரியா போச்சா? காலையில் டிஃபன் சாப்பிட்டு மாத்திரை போட்டீங்களா என்று கேட்டனர். உங்களுக்கு எப்படி தெரியும் தங்க பிள்ளைகளா என்று கேட்டாள் சரோஜா. அதாவது சமையல்கார சங்கரண்ணா தான் எங்களிடம் இந்த விஷயத்தை சொன்னார். நீங்க முதல்ல டிஃபன் சாப்பிட்டு மாத்திரை போடணும், ஆனால் அதற்கு எங்க சித்தி ஒத்துக்க மாட்டாங்க. அதான் நாங்க 2 பேரும் சேர்ந்து உங்களை திட்ட மாதிரி நடிச்சோம், அப்பதானே நீங்க சாப்பிடுவீங்க என்றனர் பவியும் ரவியும். ஓஹோ அப்படியா என்று கேட்டுக்கொண்டே வந்தார் அப்பா சரவணன். நீங்க என் பிள்ளைகள் என்பதை நிரூபிச்சிட்டீங்களே என்றார் சரவணன். இது போன்ற வீடியோக்கான சப்ஸ்கிரைப் செய்து கொண்டே தொடர்ந்து கண்டுகளியுங்கள். நன்றி.